ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அம்மா வீட்டு விலாக் அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். அம்மா வந்து கோவிலுக்கு மாலை போட்டு போகிறாங்களா, அதுக்காக வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக போகிறோம். காலையில் எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு யூஸ்வலாக செய்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் இருந்துச்சு, அந்த வேலையும் கையோட முடிச்சாச்சு. சக்கரை தான் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அம்மா கோவிலுக்கு போகிறதுனால சரி நம்ம ரூமுக்கெலாம் மாப் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு ரூம்லாம் கூட்டி விட்டு கையோட மாப்புமே போட்டு விட்டாச்சு. மாப்பெலாம் போட்டு விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே தோட்டத்துக்கு தான் கிளம்பி போயிருந்தோம். கார் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு தான் தோட்டத்துக்கு போயிருந்தோம். இந்த சேவல்லாம் சண்டைக்கு பழக்கிறதுக்காக வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3 சேவல் பக்கம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. மதியத்துக்கு மாட்டுக்கெலாம் தண்ணி வச்சதுக்கப்புறமா கார் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டி நானும் போகிறப்பெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரக்கு மேலே ஏறிட்டு தான் விளையாடுது. கீழேயே விளையாட மாட்டேங்குது. எப்போ பாரு இந்த ட்ரக்கு மேலேயே தான் இருக்குது. மாட்டுக்கு அரிசி மாவு தீவனம் இதெல்லாம் வந்து தொட்டியில் வந்து ஆனந்து போட்டு வச்சிட்டாங்க. நான் மாட்டை மட்டும் அவுத்து விட்டுட்டு அது போய் கரெக்டாக தண்ணி குடிச்சிருமா, குடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து கட்டிட வேண்டியதான். ஒவ்வொரு மாட்டுக்காக போட்டுட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும்ட்டு ஒரு தொட்டி 2 பேசன் இருக்குது, அந்த 3லேயுமே சேர்ந்தாப்பில் போட்டு வச்சுருவாங்க. 3 மாடாக அவுத்து விட்டோம்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக எப்போவுமே இப்படி தான் போட்டு வைக்கிறது. இந்த கிடா வந்து போயர் ரகம். இதை வந்து ராசிபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி கிடாவெலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இங்கே வந்து தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. நல்லா குண்டுன்னு இருப்பான். ஹைட் இருக்க மாட்டானா, நல்லா குட்டையாக தான் இருப்பான். நல்லா கொழுன்னு குண்டாகவே தான் இருப்பான். சரியான வாளுங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதுவும் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அப்படியே மென்று அந்த ட்ரெஸ்ஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவான். நான் அப்படி தான் தோட்டத்தில் ஒரு டைம் வந்து துணியெலாம் துவச்சிட்டு தண்ணியெலாம் வடிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த கல்லிலேயே அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் பார்க்காம விட்டுட்டேன். அன்னங்குள்ளேயே அவன் போய் அதை மென்று அந்த ட்ரெஸ்ஸையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். மாட்டுக்கெலாம் தண்ணி விட்டதுக்கப்புறமா கார் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனந்த் எப்படி கார் வாஷ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கெட்டில் வந்து ஷாம்பு பக்கெட்டை போட்டுக்குவாங்க. நல்லா தண்ணி விட்டு நுர வந்ததுக்கப்புறமா அதை வச்சு கார் வாஷ் பண்ணிவிடுவாங்க. நான் சும்மா தண்ணி மட்டும்தான் அடிச்சு விட்டேன். ஆனந்தே வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ ஒழுங்காக வாஷ் பண்ண மாட்டேன், நானே வாஷ் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்களே வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கொய்யா செடியில் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இப்போ தான் கொஞ்சமாக தலைஞ்சிட்டு வருது. கார் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோட்டத்துலேருந்து நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நைட்டு தான் அம்மா வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்களா. இன்றைக்கின்னு பார்த்து தோட்டத்தில் வீதம் வேறு வந்துருச்சு. தண்ணியும் அடைச்சே ஆகணும். மதியம் வந்து விரதத்துக்கு வந்து சமைச்சே ஆகணுமா. சித்தி வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்காங்க. மதியத்துக்கு வேறு சமைக்கணுமா. அம்மா வந்து தண்ணி அடைச்சே ஆகணும். ஏன்னா ஈவினிங் போலேயே கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க. அந்நேரத்துக்கு வந்து தண்ணி அடைக்க முடியாது. முன்னாடியே அடைச்சி வச்சுக்கிட்டாதான் அப்படின்றதுக்காக என்னை சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க சமைக்கிறதுக்காக. அன்னைக்கின்னு பார்த்து என்னால் வந்து சீக்கிரமாக போக முடியல. இங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு 1 மணி பக்கமே ஆயிடுச்சு. என்னோட ஒரு தங்கச்சி மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தாலும் அவளே எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டா. சாப்பாடு, சாம்பார், 2 பொரியல், பாயாசம், வடை அப்படின்ட்டு எல்லா வேலையுமே அவள் தான் பார்த்துருந்தா. அன்றைக்கி நான் போகும்போதே எல்லா வேலையுமே ஓரளவுக்கு முடிச்சிட்டா. வடை போடுறது மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. அதனால் வடை மட்டும்தான் என்னால் போட்டு கொடுக்க முடிஞ்சது அன்றைக்கி. கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணியிருந்தா. பால் பாயசம் தான் என்னோடய தங்கச்சி எப்போவுமே வைப்பாளா. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லா நாளுமே நல்லா வைப்பா. அன்றைக்குமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் போகிறப்பே எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. வடை மட்டும் போட்டுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவிலுக்கு எல்லோரும் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடும். நம்ம இங்கேருந்து ஒரு 7 மணிக்கு கோவிலுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் ஆளுக்கு ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அம்மா தோட்டத்துக்கு போயிட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து ஆனந்த் வந்து மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நான் ஊர்லேருந்து வரும்போதே கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் துவைக்கிறதுக்காக. அதை மிஷினில் போட்டுட்டு டீ தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவிலில் சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்கு கொஞ்சம் இலையை வேணுன்றதுக்காக அதுவுமே கொஞ்சம் அறுத்துக்கிட்டாச்சு. பக்கத்துலேயே மரம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, உடனே வேணுன்றப்ப அறுத்துக்கலாம். எப்போவுமே கரெக்டாக கிளம்புற டைமில் தான் ஒவ்வொரு வேலையும் ஞாபகம் வந்து பண்ணிகிட்ருப்போம். அன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம்.
எங்கள் சித்திக்கு வந்து 2 பொண்ணு 1 பையன். பெரிய பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மதியமே அவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க. தம்பியுமே மதியமே வந்துட்டு போயிட்டான். பாப்பாவை மட்டும் விட்டுட்டு போயிருந்தாங்க. எங்கள் சித்தி வந்து எப்போவுமே அதிகம் வரமாட்டாங்க. அவங்களுமே கடை வச்சுருக்காங்களா, அதை பார்த்துட்டு தம்பி வந்தால் சித்தி வரமாட்டாங்க, சித்தி வந்தால் தம்பி வரமாட்டான். இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர். மாமா ஒருத்தவங்க, சித்தி ஒருத்தவங்க. மாமா வீட்லேயுமே மாலை போட்டிருக்காங்க. அவங்களுமே இன்றைக்கி கோவிலுக்கு இங்கே தான் வருவாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே தான் மன்றம் வச்சுருக்காங்க. ஆதிபராசக்தி கோவிலுக்கு தான் மாலை போட்டிருக்காங்க அம்மா. அங்கே கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உள்ளூரில் இருக்க எல்லா கோவிலுக்குமே விளக்கு போட்டுடலான்றதுக்காக தான் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். எப்போவுமே அம்மா மாலை போட்டு போகிறப்ப உள்ளூரில் இருக்க எல்லா கோவிலுக்குமே விளக்கு போட்டு தான் கிளம்பி போவாங்க. கோவிலில் லைட்லாம் இருக்கா இல்லையான்றதே தெரியல. நாங்கள் போகிறப்பெல்லாம் ஒரே இருட்டாக தான் இருந்தது. இருட்டிலே எல்லா கோவிலுக்கும் விளக்கும் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குமே வந்துட்டோம். எல்லா கோவிலுக்கும் விளக்கு போட்டு வரத்துக்கு ஒரு 8 மணி பக்கமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆதிபராசக்தி கோவிலுக்கு கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. உடனே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்களுமே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். இந்த டைம் வந்து சென்னைக்கு போகிற ரூட்டில் வந்து நிறைய வந்து ரோடு வேலை நடந்துகிட்ருக்கும் போல். அதனால் வந்து போகிற பஸ்ஸெலாம் ரொம்ப லேட்டாகி தான் வந்துட்டு இருந்துச்சு கோவிலுக்கு. அவங்க சொன்ன டைமிங் ஒன்று, ஆனால் பஸ்லாம் வந்த டைமிங் ஒன்று. அதனால் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த டைம்லாம் இங்கேருந்து அவங்கெல்லாம் கிளம்பி போகிறதுக்கே ஒரு 11 மணி பக்கம் ஆகிடுச்சு. இந்த டைம் மாலை போட்டிருக்கவங்க எல்லாருமே மாமா ஊர்லேருந்து வந்தவங்க தான். மாமா ஒய்ஃப்லாம் போகிறதுனால அவங்க கூடயே அம்மா எப்போவுமே மாலை போட்டு போயிட்டு வந்துடுவாங்க. அவங்களே அங்கேருந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி சாதம், புளி சாதம், பொங்கல், சுண்டல் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மாலை போட்டவங்க எல்லாருமே சாப்பாடெலாம் வந்து கோவில்லே சாப்பிடாம அங்கே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் கோவிலில் இருந்தோமா, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துணி மட்டும் காயப்படாமல் இருந்துச்சு. அதை காய போடலான்ட்டு மேலே போய் பார்த்தோம். அப்போ தான் பார்த்தோம் மிளகாலாம் காஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாமே மறந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு அப்படியே மிளகாலாம் அள்ளி வச்சாச்சு. மார்கழி மாதம் வேறையா, பனிலாம் நிறைய பெய்யும், எல்லாமே விட முடியாதுன்ட்டு கையோட அள்ளியுமே வச்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங் வந்து அப்படி பொறுமையாக எழுந்திரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா இருந்தால் அம்மா தான் மாடு வேலை இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போனதுனால ஆனந்தும் அம்மா இருந்தால் மாட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஊர்லேருந்து வரும்போதே மார்கழி மாதத்தில் வந்து நம்ம ஒரு கோலமாச்சும் போடணும் அப்படின்றதுக்காக கலர் பொடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே இருக்கும்போது கடைக்கு முன்னாடி தான் கோலம் போடுவோமா, அதனால் எப்போவுமே அத்தையை போட்டு விட்டுருவாங்க. நான் வந்து பெருசாக அங்கே போடுறதே கிடையாது. இங்கே வந்து கோலம் போட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்க போகிறது கிடையாது. நாங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம். அதனால் எப்படி போட்டாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே நான் கோலம் போடணுன்றதுக்காக கலர் பொடிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் வீட்டு கேட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சிமெண்ட் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. சரி நமக்கு ரங்கோலிலாம் செட் ஆகாது, நம்ம புள்ளி வச்சே போடலாம் அப்படின்ட்டு வாசல் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதில் வந்து நம்ம ரோசாப்பூ கோலம் போடலாம் அப்படின்றதுக்காக புள்ளியெல்லாம் வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் அந்த ரோசாப்பூ கோலம் மட்டும்தான். அந்த கோலம்லாம் நான் வாசலில் போட்டே ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் புள்ளியை மறந்துட்டேன். 15 புள்ளி 8ல் நிப்பாட்டுறதுக்கு பதிலாக நான் 7லேயே நிப்பாட்டிட்டேன். ஒரு 2-3 ரோஸ்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரோஸே வரல. என்னடா இது அப்படின்ட்டு நெட்லாம் செக் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் புள்ளி தப்பாக வச்சேன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அழிச்சிட்டு மறுபடியும் புள்ளி வச்சு தான் எப்படியோ ஒரு வழியாக போட்டு முடித்தேன். அன்னைக்கு காலையிலேயே எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சாச்சா. தோட்டத்தில் வந்து தண்ணி அடிக்கிற வேலையும் இல்லை. எல்லோரும் வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறோம். சரி வீட்டில் எல்லாருமே இருக்குமே, பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்ட்டு தான் ஒரு பிளான் போட்டோம். நாங்கள் நாமக்கலுக்கு பக்கத்தில் தான் இருக்குமா. எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது கொல்லிமலை, புளியஞ்சோலை இது மாதிரி இடம் தான் பக்கத்தில் இருக்கா. கொல்லிமலைக்கு போகணும்னா ஒரு 8 மணி போலலாம் கொல்லிமலையிலே இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஏற்காடும் ரொம்பவே சீக்கிரமாக அதுக்கெல்லாம் கிளம்பி போகணும். நாங்கள் இதெல்லாம் வீட்டில் பிளான் பண்ணுறதுக்கே ஒரு 8 மணி பக்கம் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போனால் ரொம்ப வெயில் அடிக்கும், அங்கெல்லாம் போனால் நல்லா இருக்காதுன்றதுக்காக வேறு ஒரு இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பிளேஸ்னால் குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய பூலாம்பட்டி தான். நாமக்கலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ பார்த்துருந்தோம். அதை பார்த்து தான் அன்றைக்கி வந்து அங்கே நாங்கள் போயிருந்தோம். நாமக்கல்லேருந்து ரொம்ப பக்கத்துலேன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பக்கம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நாமக்கல்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஆகும். போகிற வழியில் ஒரு பேக்கரியில் வந்து டீ குடிச்சிட்டு போகலான்றதுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம்மா. அந்த பேக்கரியில் வந்து பூலாம்பட்டிக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க, இங்கே சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு இந்த இடத்த வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமேன்ற ஒரு வருத்தத்திலேயே தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் என்ன நினச்சி போனோம்னா, அவர் சொன்ன மாதிரி இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்களாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்களா, அதை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மட்டும்தான் போவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நாங்கள் உள்ளே போயிருந்தோம். ஆளுகளை பார்த்ததுக்கப்புறம் ஓகே நிறைய பேர் வந்து இருக்காங்க, பரவாயில்ல நல்ல இடம் தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அங்கே சுற்றி பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடம்லாம் இல்லை, போட்டிங் மட்டும்தான் இருக்குது. வெளியே வந்து ஃபிஷ்லாம் விற்றுட்ருக்காங்க, வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்த பார்க்குறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு நாள் ட்ரிப் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்க்கலாம். பெடல் பண்ணி போகிற போட்டுமே இருந்துச்சு, மோட்டார் போட்டுமே இருந்துச்சு. நாங்கள் வந்து மோட்டார் போட்டில் தான் போயிருந்தோம் அன்றைக்கி. 1 பர்சனுக்கு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கேயே தான் ஃபிஷ்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்களா, ஒரே வாசனை. அம்மா கோவிலுக்கு போயிருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நேற்று கோவிலில் வந்து தக்காளி சாதம், புளி சாதம் இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களே, அதில் வந்து நிறையவே மீதியாக இருந்துச்சு. மீதி இருக்க எல்லாமே எங்களே எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. அவ்வளோ எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு கொஞ்சமாக மட்டும் புளி சாதம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் வேணான்னு தான் சொன்னேன், அம்மா இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு சொன்னது சரின்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்தது ரொம்பவே நல்லதாக போயிடுச்சு. நாங்கள் பூலாம்பட்டிக்கு கிளம்பி போகும்போதே அந்த புளி சாதத்தையும் கட்டி எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். ரிட்டன் வரும்போது ஒரு மரத்தடியில் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தோம். நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு ஏதாச்சும் ஒரு கிரேவி தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டிலே வந்து தங்கச்சி வந்து பன்னீர் வாங்கி வச்சுருந்தா, ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் இருந்துச்சு. நான் ஊர்லேருந்து வரும்போது காளான் கொஞ்சம் இருந்துச்சுன்ட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காளான் நிறையவே இருக்குன்ட்டு சித்தி வீட்டுக்கு 2 பாக்கெட் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்தான் மீதி இருந்துச்சு. இதுவும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதுவும் கொஞ்சமாக தான் இருந்துச்சா, சரி 2 கிரேவியாக பண்ணிடலான்ட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா எப்போவும் செய்கிற அதே மெத்தட்லேயே செஞ்சாச்சு. காளான் கிரேவி வந்து எதுவும் வீடியோலாம் பார்க்காம அப்போதைக்கு ஒரு மெத்தடில் செஞ்சேன், ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நான் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தேன், தங்கச்சிங்கெல்லாம் சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே போட்டு எடுத்து அன்னைக்கான டின்னர் வந்து முடிச்சாச்சு. எப்போவுமே கோவிலுக்கு போனால் ஈவினிங் போலேயே வீட்டுக்கு வந்துடுவாங்களா, நைட்டே விரதம் விட்டுருவோம். ஆனால் இந்த டைம் வந்து நைட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சா. அப்போ போய் விரதம் விட முடியாதுன்ட்டு அடுத்த நாள் தான் விரதம் விட்டுருந்தோம். அன்றைக்கி எப்படியும் விரதம்னா சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிடும். அது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக காலையிலே வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சா, சப்பாத்தி மட்டும்தான் மீதி இருந்துச்சு, கிரேவிலாம் எதுவுமே இல்லை. என்னோட தங்கச்சி வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துருந்தா, அதை தான் காலையில் நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அம்மா மட்டும்தான் விரதம் இருந்தாங்க அன்றைக்கி. சமைக்கிற வேலை ஃபுல்லாகவே அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க, காய் மட்டும்தான் அரைஞ்சு கொடுத்துருந்தோம். அன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், ரசம், முட்டைகோஸ் பொரியல், புடலங்காய் பொரியல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து கோவிலில் வந்து அரிசி கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து வெண்பொங்கல் மட்டும் வச்சுருந்தாங்க. அங்கே மன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கேருந்து கொண்டு வர அரிசியில் வந்து பொங்கல் வச்சு அதை வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணும், வெளியாளுங்க யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடவே கோவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த அல்வா, சிப்ஸு அதிலேருந்து கொஞ்சமாக இலையில் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் அதை சாப்பிட்டோமே. எப்போவுமே விரதத்துக்குன்னு சமைச்சோம் அப்படின்னாலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே தான் இன்றைக்கி எல்லாமே அம்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவும் முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.